தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோமிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சம்பிரதாயத்திற்காக விஜய் பாஜகவை எதிர்க்காமல் முழு எதிர்ப்பையும் திமுக கூட்டணியிடம் காட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தாவேகாவில் குழந்தைகள் அணி என்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், குழந்தைகள் விஜய் பின்னால் சென்று படிப்பை நிறுத்திவிடக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்தார். இன்று தம்பி விஜய் கட்சியின் முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்களின் மாநாடு நடைபெற்றது. அவர் களத்தில் இறங்கி வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் காணொலியில் இருந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வந்தது மகிழ்ச்சி. தம்பி விஜய் கட்சிக்கு இன்னொரு வேண்டுகோள், இந்த நாட்டை பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக ஆண்டு கொண்டு இருக்கிறது. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். சம்பிரதாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்று நினைக்காமல் உங்கள் முழு எதிர்ப்பையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிடம் காண்பிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அதனால் குழந்தைகள் அணி என்பதை நீங்கள் விடுத்து அவர்களை அரசியலுக்குள் கொண்டு வரலாம். அவங்க படிக்க வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும். தம்பி விஜய்க்கு இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். துடிப்பாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் படிப்பதை அவர்கள் விட்டுவிடக்கூடாது. உங்கள் பின்னால் தொண்டர்களாக இல்லாமல் ரசிகர்களாக வந்து அந்த படிப்பை விட்டுவிடக்கூடாது, வாசிப்பதை விட்டுவிடக்கூடாது என்ற நீங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இதற்கு முன்பு இருந்தவர்கள் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்திருக்கலாம். இனி அதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம் என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கில் பேசிய அவர், நம்மிடம் நேர்மை, கரைபடியாத அரசியல் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை, உண்மை, அர்ப்பணிப்பு குணம் இருப்பதாக தெரிவித்தார். இதற்கு முன்பு இருந்தவர்கள் செய்ததை போல் நாம் செய்ய போவதில்லை என்றும் கூறினார். நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? இதுவரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறதில்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை. அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க.